ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட், ஒரு வீட்டில் இருக்கிற மாவு, மைதா மாவு, ரவையெல்லாம் வச்சு போட்டு ஒரு சின்ன ஸ்வீட் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸ்வீட்னா அல்வா அந்த மாதிரி கிடையாது. இது வந்து சீடை மாதிரி செஞ்சு அதை வந்து இந்த சீனி செவுலாம் விரட்டி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி சீனி பாலில் முக்கிக்கிறது. அந்த மாதிரி ஒரு கலக்கலா. இதுக்கு பேர் வந்து கலக்கலா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த கப்புக்கு ஒரு கப்பு மைதா மாவு, இதில் இதனுடைய 1/4 கப்பு அளவில் வந்து ரவை இந்த ரெண்டும் தான் இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சீடை மாதிரி செய்ய போகிறோம். அதை சீனி பாலில் போடுறதுக்கு வந்து சுகரு, தண்ணி இந்த மாதிரி. இப்போ இதில் வந்து கலக்கும்போது கொஞ்சம் உப்பு போடணும். உப்பாக சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதுக்கு பிணையிறதுக்கு நெய் சேர்த்துக்கிடணும். சரியா? இப்போ பிணைஞ்சிரும். இந்த சீரகம், எள்ளு அதெல்லாம் வேண்டியதில்லை. இதை முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இது வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. இருங்க, நான் எடுத்துருக்கேன். நல்லா இது பண்ணி வச்சுக்கிடணும் இல்லையாம்மா? பலகாரத்துக்கே முதல்ல வந்து நம்ம காய்ச்சி எண்ணெய் ஊற்றினாலும் சரி தான், காய்ச்சாமல் இது பண்ணாங்க. முதல்ல எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து கிடைக்கிறது வந்து ஈஸியாக கிடைக்கும். எந்த பலகாரம் செஞ்சாலுமே கொஞ்சமாக மாவு போட்டு முதல்ல செஞ்சு பாருங்கள். நீங்கள் குட்டி ஃபேமிலினா தீபாவளி சமயத்தில் இவ்வளவு செஞ்சாலே போதும். கொஞ்சம் பெரிய ஃபேமிலினா நீங்கள் முதல்ல கொஞ்சமாக செஞ்சு வச்சுட்டு 2-3 வெரைட்டி செய்வீங்கல்ல, அப்போது நமக்கு வந்து இந்த இது போதும். இது கொஞ்சம் டைட்டாக பிணையணும். நிறையா செஞ்சிங்கன்னா நம்ம இப்போ இனிஷியலாக இதை பார்த்து படித்து செய்ய போகிறேன்னு நினைக்கிறவங்க எல்லாம் நிறையா போட்டிங்க, கொஞ்சம் கூட போடுவோமே அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்கிறது தப்பு வந்துருச்சின்னு வச்சுக்கோங்க. அந்நேரம் வந்து கஷ்டமாக இருக்கும். பிறகு சின்ன பிள்ளைங்க ரொம்ப நேரம் செய்ய வேண்டி வந்துச்சுனாலும் போர் அடிச்சிடும். ஆமாம், இந்த அடுத்து இன்னொரு இது செஞ்சு பார்ப்போம்னு தோணாது. அதனால் கொஞ்சமாக பண்ணுங்க, ஆனால் நிறைய வெரைட்டியாக பண்ணிக்கோங்க. தீபாவளியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு பங்கு செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு போர்ஷனாக செஞ்சுக்கலாம். ஏன்னா நான்லாம் வந்து என்னுடைய ஏஜ் சின்ன வயசுலலாம் நிறையா செய்கிறேன்னு சொல்லணும். முறுக்கு தான் ரொம்ப அநியாயம் பண்ணுவேன். நிறையா போட்டுட்டு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பேன். என்ன செய்யுது, அது அந்த காலம். அதுக்கப்புறம்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வர கொஞ்சமாக செஞ்சு சீக்கிரம் வேலையை 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலையும் கிச்சனையே ஒதுக்கிட்டு எந்திரிக்கணுங்கிறது வந்து ரொம்ப டைட்டாக பண்ணிஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற போட்டுரும். 20 நிமிஷம் 1/2 hour ஊறட்டும். நான் என்னோட யங் ஏஜில் சின்ன பிள்ளைங்க 2 பேரும் கிட்ஸாக இருக்கும்போது அட் அ டைமில் ஒரே நாளில் மிக்சரு, லட்டு அப்படிலாம் செய்வேன். செஞ்சு மிக்சருங்கிறது வந்து கொஞ்சமாக செஞ்சால் வெரி குயிக்காக செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். நிறையா செஞ்சிடணும். டப்பான முறை செய்கிறோம் அப்படின்னு செஞ்சுட்டு அடேங்க அப்பா, இதில் ஒரு பிள்ளை வந்து எண்ணெய்க்குள்ளே உழ வரப்போகிற மாதிரி வந்து பாஞ்சிக்கிட்டு வரும். இதுக்கும் காராபூந்தி போடணும், லட்டுக்கும் காராபூந்தி போடணும். பூந்தி போடணும். பூந்தி போடுறதுக்கு
சரி, இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறணும் இல்லையாம்மா? கலகலாவுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கலகலாவை நான் இந்த குட்டி குட்டி இதாக இது பண்ணி இந்த சீப்பு மாதிரி ஒரு இது சீப்பு மாதிரி இந்த ஈர்க்கோலி மாதிரி இருக்குது. சீப்பு மாதிரி இருக்கு ஏன்னா அந்த இதில் வந்து அது வாங்கியிருக்கா போல ஷீத்தல். நாங்கள்லாம் அந்த அங்கிட்டு சீப்பில் தான் செய்வாங்க. இதுக்கு இப்போ இது வந்து புது சீப்பு எடுத்து செய்வாங்க. உப்பில் செஞ்சால் உப்புன்னா சீப்பு சீடை இதுக்கு பேர். இது வந்து இனிப்பில் செய்ய போகிறோங்கிறதுனால கலகலா இந்த மாதிரி இது பார்க்குறக்கு எனக்கு இது செய்கிறதுக்கு ஆசையாக இருக்குது. ஷீத்தல் நான் செய்கிறேம்மான்னு சொன்னால் நான் சும்மா எனக்கு வந்திருக்கேன் அம்மா செய்கிறேன் அப்படின்னு. எங்கள் மருமகனுக்கு பிடிச்ச பலகாரம் அவங்க ஆயம்மா செய்வாங்களாம். அப்படின்னா இது எவ்வளவு பழைய காலத்து இது. என்ன நம்ம இப்போதான் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கிட வேண்டியதான். இது வறுத்து நம்ம அப்புறம் சீனியில் போட சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துட வேண்டியதான். கலகலாவுக்கு வந்து நான் போடும்போது பார்த்தீங்கல்ல, இதை இனிமே வந்து நம்ம சுட்டு எடுத்துருவோம். சுட்டு எடுத்துட்டு இந்த சுகர் சிரப்பு இதை போட்டுக்கிட்டு இருக்கே நாம் அப்புறமா அதை சுகர் சிரப் போடுவோம். ஏன்னா இது போட்டு எடுத்து அப்புறமா மொத்தமாக கூட அதில் சுகர் சிரப்பில் போட்டுடலாம். சீனி சவு மாதிரி தான். இதுவுமே நிதானமான தீயில போடுங்க. போதும்மா, கரெக்டாக சுகர் சிரப் ஆன் பண்ணி விட்டுறீங்களா? இது வந்து நல்லா அந்த அந்த அவ்வளோதான். இந்த விரிகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினோம்னா அது ஃபுல்லாக கவர் ஆகணும். அது மாதிரி இது இனி இது கரையணும். ஆமாம், கரையணும். அவ்வளோதான். 1 ஸ்ட்ரிங்க்கு கம்பிப்பை தான் வரணும். இந்த இப்படி போட்டோம்னா அப்படி பொத்துக்கிழமை விழாமல் நீளமாக விழணும். சரி. ஏன்னா இதை வந்து நம்ம இப்போ உடனே போட்டு இந்த பூந்தி மாதிரி போட வேண்டியது இல்லை. அதை சுட்டு எடுத்து வச்சுட்டு மொத்தமாக தான் போட போகிறோம். சரி. இது வந்து இந்த அமர்த்திட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நூல் மாதிரி விழுது பாருங்க. இந்த டைமில் இது இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டு பெரட்டி எடுக்க வேண்டியதான் இல்லையாம்மா? ஆமாம். முடிச்சுட்டு தான் அடுத்து சுகர் சிரப்பு நம்ம அப்போதே போட்டுட்டோம். பண்ணி முடிச்சாச்சு. அது பாட்டுக்கு இருக்குது. இப்போ இதை இப்போ ஃபுல்லாக சுட்டு முடிச்சாச்சு. சரியா? இப்போ இதை வந்து இது போடும்போது நம்ம இது சூடாக்க வேண்டியது இல்லை. அது நல்லா கோட்டாகும். முதல்ல கிண்டி விடாது. அந்த ஸ்பூன் எடுத்துடுறேன் நான். இரு நீ இதை கரண்டி எடு. நல்லா கோட்டாகும். நீங்கள் ஒரு ரவுண்ட் பவுலில் கூட போட்டுக்கோங்க. கொஞ்சம் டீப் இல்லாமல் அந்த மாதிரி கூட போட்டு இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டு ஷீத்தல். அதுக்கப்புறம் வந்து இப்படி பிளேட்டில் பரத்தி தனித்தனியாக வச்சுட்டிங்கன்னா அந்த சீனி செவு மாதிரி அதில் கோட் ஆயிரும். நல்லா நல்லா இந்த இப்போ நம்ம உப்பு காரமாக செஞ்சோம்னா சீப்பு சீடை, இனிப்பாக செஞ்சதுனால கலகலா. சீப்பு சீடை வேற கலகலா. இந்த கலகலா வந்து பாருங்க, இது இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அது அப்படியே மேல காஞ்சு இந்த இதெல்லாம் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. சுகர் அது காஞ்ச மேல அப்படியே ஒரு சுகர் போட்டு செய்யறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கஷ்டமும் கிடையாது. மாவு வந்து பிரத்யேகமா தயார் பண்ணணுங்கிறது கிடையாது. மைதா மாவும் ரவையும் தான். ஆமா. ஏன்னா அது ஊற வச்சு திரிக்கணும் அந்த மாதிரி சமாச்சாரம் கிடையாது. என்ன இதை வந்து நம்ம வெண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு செய்யணும். நெய் போட்டு செஞ்சோம் நம்ம. அதனால
மாவு பிணைஞ்சு ஊற வைக்கிறது மட்டும்தான் டைம். அதுக்கப்புறம் கடகடன் முடிஞ்சு. அதனால் இது வந்து ஒரு சும்மா தீபாவளிக்குன்னு இல்லை, ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு சாப்பிடலாம். பிள்ளைகளுக்கு இனிப்பாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் இனிப்பாக இருக்கிறது சொதன்னு இருக்காது, கிறிஸ்பியாக இருக்கும். அதுதான் இதில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி.